ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பேக்கரி ஸ்டைலில் மோட்டிச்சூர் லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு துளி அளவு கூட எண்ணெய் தேவை கிடையாது. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி பூந்தியும் டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. இது ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சதன் ஃபுட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லட்டு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் கடலை பருப்பை நல்லா 3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். மினிமம் 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் நம்ம 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூடவே உலர் திராட்சைகளையும் சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி வீங்கி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே நெய்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை வறுத்து எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த கடலை பருப்போட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வறுபடணும். இப்போ இது நம்ம வடையெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாவு பதத்தில் இருக்குது. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இது உதிரி உதிரியாக வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பாதி போல் வெந்திருக்கு. இப்போ முழுசாக வெந்துருச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து சும்மா சின்னதாக கொஞ்சமாக ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை. நம்ம எந்த கப்பில் கடலை பருப்பு அளக்குறோமோ அதே கப்லேயே சர்க்கரையை அளந்துக்கோங்க. கடலை பருப்பு எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரை பாகு பதத்துக்கெல்லாம் வர தேவையில்லை. நல்லா தண்ணியில் கரைஞ்சி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இதை பாருங்கள், இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த சுகர் சிரப்போடு இது பைண்ட் ஆகி இது நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கை வைக்கிற சூடு வந்துருச்சு. கையில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், மீதி இருக்க லட்டையும் உருட்டி எடுத்துட்டேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரி ஸ்டைலில் மோட்டிச்சூர் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.